தொடர்ந்து அதிமுக விட்டு முக்கிய தலைவர்கள் வெளியே போயிட்டே இருக்கு. இது அதிமுகவுக்கு இழப்பா இல்லை ஸ்ட்ராங் ஆகுமா? என்ன எலெக்ஷன் நடக்குது, எப்படி பாதிக்கப்படும்? இப்பொழுது தமிழகத்தில் பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கும் திரு செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இணைய உள்ளார் என்ற ஒரு செய்தி பரவலாக வந்து கொண்டிருக்கிறது. அதாவது அதிமுக வலு விழுக்கிறதா என்ற ஒரு கேள்வி வந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் களத்தை நோக்கி நம்ம செல்லும்போது இந்த மாதிரி பல திருப்பங்கள் நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் நம்மளது வெற்றி கூட்டணியான எங்கள் கூட்டணி மாபெரும் வெற்றி அடையும் என்பதில் உறுதியாக இருக்கும். திமுக ஒரு மூத்த அமைச்சர் போய் செங்கோட்டையன் பார்த்து பேசுகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அதை பண்ண பார்க்கணும். அதை பற்றி இது கருத்து இல்லை. ஏன்னா யார் என்னென்னு நமக்கு தெரியாது. எங்களை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு மேலிடத்தின் உத்தரவுப்படி நாங்கள் ஒரு குழு அமைத்திருக்காங்க. குழு மூலியமாக பேச்சுவார்த்தைகள் தொடரும். எஸ்ஐஆர் கன்னியாகுமரியில் எப்படி சார் எஸ்ஐஆர் விழுப்புரம் மட்டுமல்ல இந்த ஃபார்ம் சிக்கரும் வேகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இது பணிகள் மழையினால் சில இடங்களில் தாமதமாக இருந்தது. பட் இப்போ பணிகள் சிறப்பாக போயிட்டு இருக்கு. இந்த முறை எத்தனை சீட் கேட்குற மாதிரி இருக்கீங்க நீங்கள்? சீட்டு கேட்குறதெல்லாம் அதுக்குன்னு ஒரு ஐடியா குழு வைத்திருக்கிறார்கள். அகில இந்த காங்கிரஸ் கமிட்டியும் சரி இங்கே கூட்டணி தலைவர்களும் கலந்து ஆலோசித்து முடியும். இப்போ எல்லாருமே தாவேக்கா போகிறதுலேயே இருக்காங்களேண்ணா. இப்போ காங்கிரஸ் மூத்த கட்சியெலாம் இருக்குது. அதெல்லாம் ஏன்னா என்ன பண்ண முடியும்? இல்லை அதாவது கூட்டணியாக இருக்கட்டும் அரசியல் நிலவரங்கள் இன்னும் நம்ம தேர்தல் நோக்கி போடும்போது கலைகளில் பல மாற்றங்களை எதிர்ப்பு. ஆனால் நம்மளுடைய வெற்றி கூட்டணியாக இருந்திருக்கு. தொடர்ந்து இந்த கூட்டணி திமுகவும் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்கும்போது இந்த கூட்டணியில் எந்த ஒரு மாற்றம் இருக்கிறது. ஏன்னா இப்போது வெற்றி களமும் நமக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கும்போது கண்டிப்பாக மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வேறு எந்த சிந்தனையும் தேவையில்லை. நாட்டில் பிஜேபியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே பண்ண நார்த்தில் பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்கிறது சொல்லிட்டு இந்த பிஆர் எலெக்ஷன் பற்றி சொல்லிட்டு இந்த கூட்டணியை வைத்து நீங்கள் சொல்லியிருப்பீர்கள். ஆனால் ஏற்கனவே எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொன்னது போல் ஓட்டு திருத்தம், இந்த ஓட்டு வரி என்றதில் பல திருத்தம் எஸ்ஆர் மூலம் கிட்டத்தட்ட 75 லட்சம் பேருடைய வாக்குகள் திருத்தப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல, உங்களுக்கே தெரியும் தேர்தலுக்கு முன்னாடி மகளிர் அவர்களுடைய உங்களுக்கு 10,000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் போடப்பட்டிருக்கு. இது எல்லாமே ஒரு ஒரு ஜனநாயக ரீதியாக நடந்த தேர்தலில் என்று சொல்லுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.